அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு நிசாஸ் தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் லாப்ஸி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிசாஸ் தமிழ் வேர்ல்டை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. லாப்ஸி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை ரவை 150 கிராம், வெல்லம் 100 கிராம், பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் நெய். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்க நெய்லேருந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக திராட்சை சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. அடுத்து பாசிப்பருப்பை இதே நெய்லேயே சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. லைட்டாக கலர் மாறிடுச்சு. நல்ல ஸ்மெல் கூட வருது. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்லேயே 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ரவையை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இனிப்பு செய்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லாவே வத்திடுச்சு. இப்போ நம்ம இதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இதில் ஃபுல்லாக தெளிக்கும். தண்ணியெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துடலாம். இதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை, நார்மல் சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லாப்ஸி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு ராஜஸ்தானி ஸ்வீட் ரெசிபி தான். ராஜஸ்தானி, குஜராத்தி இது வேணாலும் சொல்லலாம். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிசாஸ் தமிழோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.